எப்போ ஒருத்தர் வந்து சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தானே, சார் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சோட மேனேஜர், சார் நீங்கள் வந்து கார்த்திக் சுப்ராஜோட மேனேஜர், நீங்கள் யாருன்னா அவர் தானே ஸ்டோன் பெஞ்ச், அவர் தான் ஸ்டோன் பெஞ்சில் எல்லாம் பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி பல பரிமாணங்களில் பேசுகிறாங்க. ப்ரொடியூசர் தானா, என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு இன்வைட்னா ஹீஸ் கார்த்திகேயன் சந்தானம் ஸ்டோன் பெஞ்ச். ஐம் லைக் வாய் யூ கிளைம் யுவர் செல்ஃப் as a producer, when you introduce me, why stone bench? அது வந்து பிரேக் பண்ணணுன்றது எனக்கு ஒரு இன்டென்ஷனாகவே இல்லை. பட் ஒன்ஸ் when you do something and அது ரிஃப்ளெக்ஷனில் வரல அப்படின்ற போது மேபி அந்த ஒரு தாட் ப்ராசஸில் உட்காந்துருக்கும் போது இந்த படம் வருது. இந்த படம் வருது, இந்த படத்தோட ஸ்கிரிப்டை வாசிக்கிறேன் and it speaks about identity crisis. I mean like God is in some way telling me okay. And கார்த்திகே இதை ஓப்பனாக வந்து சொல்லு, யூ கோ அவுட், ஸ்டெப் அவுட், ஸ்பீக். ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் வேற யாருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான். ஏன்னா நான் வெளியே வரல. ஐ டென்ட் ஸ்பீக், ஐ டென்ட் கோ எனிவேர், ஐ டென்ட் டெல் த வேர்ல்டு வாட் இட் இஸ். எனக்கு வந்து B2C, அதாவது மக்களுக்கு நான் ப்ரொடியூசர் தெரியணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. அது எனக்கு எண்ணமும் கிடையாது. ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க, இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் ப்ரொடியூசர் தெரியணும்ல. ஏன்னா இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு கேட்டவங்களா இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஒருத்தன் தான், வேற யாரும் இதுக்கு காரணம் இல்லை, யாருக்கும் பிளேம் பண்ணுறது இல்லை. மேபி லெட் மீ ஸ்லோலி ஸ்டார்ட் கம்மிங் அவுட் அண்ட் தென் இஃப் த நரேட்டிவ் ஹேஸ் டு சேஞ்ச், லெட் இட் சேஞ்ச். இல்லாட்டி ஐ வில் பி ஹாப்பி. அவ்வளோதான்.